ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா பழச்செடிகள் கலெக்ஷன்ஸ் வந்திருக்குங்க. அதில் ஒரு 6 வெரைட்டிஸ் என்னென்னு சொல்லி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கணும் இன்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள். நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோ கலெக்ஷனில் நம்ம ஃபஸ்ட் ஒன்றா பார்க்குறது பார்த்திங்கன்னா மிராக்கல் ஃப்ரூட்டு தாங்க. இந்த செடிகளை பார்த்திங்கன்னா மிராக்கல் பெரின்னு சொல்லுவாங்க. இந்த செடிகளில் பழங்கள் பார்த்திங்கன்னா மினி டேட்ஸ் மாதிரியே, அதாவது சின்ன பேரிச்சம்பழங்கள் மாதிரியே கொத்து கொத்தாக காய்க்குங்க. அதாவது இலைகள் கணு கொத்து கொத்தாக காய்க்கும். நல்ல ரெட் கலரில் காய்க்கும். இந்த பழத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சிறப்பம்சம், இந்த பழங்களை சாப்பிட்டு 1 ஹவருக்கு புளிப்பு சுவையில் எதை சாப்பிட்டாலுமே நல்லா தித்திப்பாக இருக்குங்க. அதாவது லெமன், இந்த மாதிரி எந்த புளியங்காய், டேமரண்ட், இந்த மாதிரி எந்த புளிப்பு சுவையுள்ள பொருள் சாப்பிட்டாலுமே, அது சாப்பாடாகட்டும் லிக்விடாகட்டும் எதை நம்ம டேஸ்ட் பண்ணாலுமே நல்ல ஸ்வீட்டாக டெலிஷியஸாக இருக்கக்கூடிய தன்மை இந்த பழத்தை சாப்பிட்றதுனால கிடைக்குங்க. இந்த செடி பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டன்லேயே வளரக்கூடிய ஒரு சூப்பர்பான ஃப்ரூட்டு தாங்க. அதாவது டெரஸ் கார்டன் பார்த்திங்கன்னா க்ரோ பேக் சைஸ் 18 இன்ச்சஸ், 21 இன்ச்சஸ், 24 இன்ச்சஸ், இந்த மாதிரி எந்த சைஸ் பேக்கில் வச்சாலுமே பிளான்ட் நல்லா மெச்சூராக வளர்ந்து அதிக அளவில் பழங்கள் தரக்கூடியது. ரெண்டாவது, இந்த மிராக்கல் பெர்ரி பார்த்திங்கன்னா வருடம் முழுக்க பழங்கள் தரக்கூடிய ஒரு சூப்பர்பான வெரைட்டிங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு இந்த மிராக்கல் பெர்ரி கலெக்ஷன்ஸ் வந்துருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா மேங்கோ தாங்க. மேங்கோ வந்து தாய்வான் மேங்கோம்பாங்க. இதோட இன்னொரு நேம் பார்த்திங்கன்னா ஆல் சீசனல் மேங்கோ. இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம டெரஸ் கார்டன்லேயே ஆகட்டும் நிலத்துலேயே ஆகட்டும் நட்டு 2 வருடம் வரையும் பார்த்திங்கன்னா பழங்கள் கம்மியாக தாங்க நமக்கு காய்க்கும். 2 வருடங்கள் ஆயிடுச்சின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் பூ வச்சு காய் வைக்கும். அதான் ரிப்பீட்டடாக வருடம் முழுக்க பழங்கள் தந்துக்கிட்டே இருக்குங்க. பிளான்ட் ஆல் சீசன் மேங்கோ பார்த்திங்கன்னா 3லேருந்து 3.5 ஹைட்டுக்கு நல்ல மெச்சூராக ஹெல்த்தி பிளான்ட்டாக ஃபஸ்ட் கிளாஸாக வந்திருக்குங்க. அதேமாதிரி இந்த பிளான்ட் டெரஸ் கார்டனில் வைக்கிற பட்சத்தில் நம்ம வைக்கிற அந்த பேரல் அப்படி இல்லை க்ரோ பேக் சைஸ் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிலோ மண், அதை விட அதிக அளவில் மண் பிடிக்கிற மாதிரி வச்சிங்கன்னா பிளான்ட் நல்லா பெருசாக வருங்க. இப்போ 100 லிட்டர் பேரல், 200 லிட்டர் பேரல்லாம் இந்த பிளான்ட் வச்சிட்டிங்கன்னா நல்லா அடர்த்தியாக வளர்ந்து அதிக அளவில் பழங்கள் வருடம் முழுக்க நமக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம நர்சரியில் இந்த வருஷம் முழுக்க காய்க்கக்கூடிய ஆல் சீசன் மேங்கோ வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா வாட்டர் ஆப்பிள் தாங்க. வாட்டர் ஆப்பிளில் பார்த்திங்கன்னா 4 வகை வாட்டர் ஆப்பிள் இருக்குங்க. அதில் 4 வகையில் பார்த்திங்கன்னா சிவப்பு வாட்டர் ஆப்பிள் தாங்க டேஸ்ட் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ரெட் வாட்டர் ஆப்பிள் தாங்க. இந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் வச்சாலுமே பழம் வரும். பட் பேக் சைஸ் பெருசாக வைக்கணும். இதே இந்த செடி நிலத்தில் பிளான்டிங் பண்ணிட்டிங்கன்னா பிளான்ட் நல்லா மெச்சூராக வளர்ந்து மரமாகவே மாறி, அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சீசனுக்கு 20 கிலோ 30 கிலோன்னு காய்க்கக்கூடிய அளவுக்கு அதிக அளவில் மகசூல் தரக்கூடியதுங்க. அதேமாரி பழம் பார்த்திங்கன்னா நல்ல டார்க் ரெட்டிஷாக வந்து நல்ல ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய எபிலிட்டியோடையது. அதேமாதிரி நம்ம நிலத்திலே வச்சாலும் மரத்தை ப்ரூனிங் பண்ணி விட்றதுனால பிளான்ட் மீடியம் ஹைட்டாக இருக்கும். அதிக அளவில் மகசூல் கிடைக்கக்கூடிய எபிலிட்டி இந்த செடிக்கு இருக்குங்க. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு சிகப்பு வாட்டர் ஆப்பிள் பழம் ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லிச்சி பழச்செடி தாங்க. இந்த லிச்சி பழம் பார்த்திங்கன்னா ரம்பூட்டான் மாதிரியே தாங்க இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வைஸ் ரம்பூட்டானோட நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா ஹில் ஸ்டேஷனில் இருக்கவங்களுக்கு 1.5 இயரில் பழம் வந்துடுங்க. இந்த பழம் பார்த்திங்கன்னா டெரஸ் கார்டனில் வைக்க முடியாது, நிலத்தில் தாங்க வைக்க முடியும். ரீசன் பார்த்திங்கன்னா கொய்யா மரத்தோடு நல்லா பெருசாக கொடை மாதிரி வந்து செடி முழுக்க கொத்தாக பழங்கள் வரக்கூடியது. ஹாட்டான பிளேசஸில் இருக்கவங்க இந்த பிளான்ட்டை நடும்போது செமி ஷேடு ஒரு தோப்புக்குள்ளே வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 3 இயரில் பழங்கள் வர ஆரம்பிச்சிருங்க. இந்த பிளான்ட் டெரஸ் கார்டனில் நம்ம வைக்க முடியாது. டேஸ்ட் வைஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய சூப்பர்பான லிச்சி பழச்செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஃபஸ்ட் கிளாஸாக ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாதிரி லிச்சி பழம் நம்ம சைடில் இல்லாத பழம் நம்ம ஊர் பழச்செடிகளுக்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பராமரிப்பு பண்ணுறோமோ அதை டெய்லியும் தண்ணி, மாதத்தில் ஒரு முறை எரு அணைக்கிறது, மண் அணைக்கிறது, இந்த மாதிரி பராமரிப்பு இந்த லிச்சி பழச்செடிகளுக்கும் கொடுத்தா போதுங்க. பிளான்ட் ஹெல்த்தியாக வளரும், சீக்கிரமாகவே பழம் வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் செடி தாங்க. ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா பழம் நல்ல நீளமாக 4 இன்ச்சு 5 இன்ச்சு நீளத்துக்கு வருங்க. நம்ம பழத்தை ஸ்லைஸ் பண்ணி பார்க்குற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அது ஸ்டார் ஷேப்லேயே இருக்குங்க. அதனால் இந்த செடிகளை நம்ம ஸ்டார் ஃப்ரூட்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்டார் ஃப்ரூட் பார்த்திங்கன்னா ஆல் சீசனல் ஃப்ரூட்டிங் பிளான்ட் தாங்க. அதாவது வருடம் முழுக்க பழங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். டெரஸ் கார்டனில் 18 இன்ச்சஸ் க்ரோ பேக் ஸ்பாட்டில் வச்சாலே பழங்கள் வரும். நிலத்தில் வச்சோம்னா அதோட ரெட்டிப்பு மடங்காக பழங்கள் வரக்கூடிய எபிலிட்டி உடையது தாங்க இந்த ஸ்டார் ஃப்ரூட். அதுவும் இந்த சின்ன செடிகளிலே பாருங்கள், பூக்களோடைய பூ உடனே காய் வைக்கிற ஸ்டேஜில் தாங்க செடி வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.
நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நாவல் பழச்செடி தாங்க. நாவல் பழத்தில் பார்த்திங்கன்னா இது வெள்ளை நிற நாவல்னு சொல்லுவோம். இந்த பழம் பார்த்திங்கன்னா நம்ம பிளாக் நாவலை விட 2 மடங்கு இல்லைங்க 4 மடங்கை விட அதிக அளவில் காய்களும் காய்க்கும். அதேமாதிரி பழத்தோட சுவை பார்த்திங்கன்னா நம்ம கருப்பு நாவல் விட பல மடங்கு டேஸ்ட் இருக்கக்கூடியதாங்க இந்த வெள்ளை நாவல். இந்த செடி பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 70 kgs 80 kgs பேரலில் வச்சாலும் சரி, 21 inches பேக்கில் வச்சாலுமே சரிங்க, பழம் நல்லா சடசடையாக காய்க்கூடிய எபிலிட்டியோடையது. பழம் நல்ல டேஸ்ட் இருக்கக்கூடியதுங்க. அதே நாவல் பழம் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிட்ற அளவுக்கு நல்ல சுவை தரக்கூடியதாங்க இந்த நாவப்பழம். அதேமாதிரி நம்ம பிளாக் நாவலில் என்ன மெடிசினல் பவர்ஸ் இருக்கோ அதே விட்டமின் சத்துக்கள் இந்த நாவல் பழத்துலேயே இருக்குங்க. அதே டெரஸ் கார்டன்லேயே நல்லா காய்க்கூடியது. வெயிலான இடங்களில் நல்லா அருமையாக ஸ்பீடாக வளரக்கூடிய செடிங்க இந்த வெள்ளை நாவல் பழச்செடி. இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா செடிகள்லேயே காய்க்கூடிய எலுமிச்சை பழச்செடி தாங்க. பாருங்கள், இந்த சின்ன செடிகள்லே காய்கள் பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த செடி எல்லாமே மார்க்கெட் லெமன் சொல்லுவோம். அதாவது வருஷத்துக்கு 1000லேருந்து 1400 காய்கள் வரையும் காய்க்கக்கூடிய எபிலிட்டி உடையதுங்க. செடி நல்லா வளர்ந்துருச்சுன்னா டெரஸ் கார்டன்லேயே வச்சுக்கலாம். டெரஸ் கார்டன் மட்டும் இல்லைங்க, நம்ம நிலத்துலேயும் வச்சுக்கலாம். டெரஸ் கார்டனில் பார்த்திங்கன்னா 21 inches, அதாவது 21 inches பேக்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோ மண் பிடிக்கும். அந்த 40 கிலோ அதை விட அதிக அளவு மண் எந்த அளவுக்கு அதிகமாக பிடிக்குதோ அந்த அளவுக்கு பிளான்ட் நல்லா மெச்சூராக வளரும், அதிக அளவில் பழங்கள் தரும், வருஷம் முழுக்க காய்கள் ரிப்பீட்டடாக காய்ச்சிக்கிட்டே இருக்குங்க. இந்த ரேர் வெரைட்டி மார்க்கெட் லெமன் செடி இன்றைக்கி நம்ம நர்சரிக்கு ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதேமாரி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்த்த எல்லா செடிகளுக்கும் பேசிக் மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு முறை தண்ணீர், மாதத்தில் 2 முறை தொழு உரம், வாரத்துக்கு ஒரு முறை லிக்விட் ஃபெர்டிலைசர், அதாவது மீன் அமிலம், காய்கறி கழிவுகள், இந்த மாதிரி நம்ம ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வீடுகளில் யூஸ் பண்ணாலே போதுங்க. பிளான்ட் மெச்சூராக வளரும், அதிக அளவில் பூக்கள் பூக்கும், பழங்கள் தரும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பிளான்ட் ஷார்ட்டஸ்ட்டாகவே இருக்கும். அதுக்கோசம் தாங்க ப்ரூனிங் பண்ண சொல்கிற ரீசன். நீங்கள் இந்த சிம்பிள் மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுங்க, உங்களுக்கு நல்ல அதிக அளவில் பலன் கிடைக்கும். அதேமாரி செடி பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்த்த லிச்சி பழச்செடியை தவிர மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா வெயிலான பிளேசஸில் எந்த அளவுக்கு வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தாங்க உங்களுக்கு க்ரௌத்தும் இருக்கும், ஈல்டும் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லைங்க, இது போல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. இது மட்டும் இல்லைங்க, டிராபிக்கல் செம்பருத்தி நிறைய கலர்ஸ் வந்திருக்கு. 1 by 1 நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறோம். ஒன்ஸ் அகைன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ கலெக்ஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல்.